இந்த நிமிடம் மிம்பரில் இருந்து இறங்குவது எனக்கு சாத்தியம் இல்லாத விடயம். ஜுமாவுக்கு வந்த நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்வது உங்களுக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே இரண்டு வகையான நோயை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். முதலாவது நோய் ஹுப்புத் துன்யா, துனியாவுடைய மோகம், துனியாட மோகம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நாங்கள் சொல்லவில்லை, எங்களுடைய மார்க்கம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூல் சொல்லவில்லை. துனியாவை முற்றுமுழுதாக துறந்துவிட்டு சாக்கை உடுத்துக்கொண்டு கோடியை போட்டுக்கொண்டு பள்ளியில் வந்து உட்காரி 24 மணித்தியாலமும் எங்கட மார்க்கம் அப்படி சொல்லல. ஒரு மனிதன் துனியாவோடு தான் வாழும். வீடு தேவை, வாகனம் தேவை, மனைவி தேவை, குழந்தைகள் தேவை, தொழில் தேவை, நண்பர்கள் தேவை, குடும்பம் தேவை. இதெல்லாம் தேவைகள். ஆனால் நோக்கம் ஆகிறா. கடல் கப்பல் செய்வதற்கு கடல் தேவை, படகு ஓடுவதற்கு தண்ணீர் தேவை. ஆனால் சகோதரர்களே, படகுக்கு அவசியமான தண்ணீர், கப்பலுக்கு அவசியமான தண்ணீர் என்று கப்பலுக்கு உள்ளே வர ஆரம்பிக்குமோ அன்றுதான் கப்பலின் கடைசி நாள். தண்ணி வெளியே இருக்கும் வரைக்கும் தான் பாதுகாப்பு. துனியா கல்புக்கு வெளியே இருக்க வேண்டும், கல்புக்குள்ளே அல்லாஹ்வும் ஆகிரத்தும் மௌனையும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். சகோதரர்களே, சாதாரண காலம் அல்ல இது. முதலாவது சொன்னார்கள், உங்களுடைய நோய் ஹுப்புத் துன்யா, துனியாவுடைய மோகம், உலகத்தில் உள்ள ஆசை. உலகம் கிடைத்தால் மட்டும் போதும், உலகம் கிடைத்தால் மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. அண்மையில் ஒரு ஊரிலே வெறுமனே 10,000 ரூபாய், 10,000-ஐ வைத்து என்ன செய்யலாம் சகோதரர்கள்? சிந்தியுங்கள். ஒரு விருந்தாளி வந்தால், ஒரு விருந்தாளி 10 பேர் வந்தால் 10,000 ரூபாய் போதுமா? இந்த காலத்தில் 10,000 ரூபாய் பணத்திற்காக கேவலம் ஒரு குடும்பமே இஸ்லாத்தை விட்டு சென்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அற்ப உலகத்துக்காக, துனியாவுடைய மோகத்துக்காக இஸ்லாத்தை விற்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் உருவாகுவார்கள். நாயகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை இன்று நானும் நீங்களும் காண்கிறோம். ஆகையால் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, ஏமாந்து விடாதீர்கள். இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இது பெருமதியான வாழ்க்கை. இது வீணாகவும் விளையாட்டாகவும் கூத்திலும் கும்மாளத்திலும் விளையாட்டிலும் களியாட்டத்திலும் கழிக்க வேண்டிய வாழ்க்கை அல்ல. இது ஆகிரத்தின் விளைச்சல் நிலம். இங்கே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி முறையாக தொழில் செய்து, ஹலாலாக தொழில் செய்து, ஹராத்தை ஹலாலை பேணி அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் ஆகிரத்திலே நீங்கள் தப்பலாம்.